ட்ரக்ஸ் யூஸ்டு இன் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை கன்ஜெஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன மெடிசன்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவர் வியூவாக கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, ரெண்டும் சிமிலர் தான். ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் வந்து பார்த்துடலாம். கன்ஜெஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்ஜெஸ்டிவ் ஃபர்ஸ்ட் கன்ஜெஸ்டிவ்னா என்னடா மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். கன்ஜெஸ்டிவ்னா ஒன்றும் இல்லை, ஒரு குறுகுன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு குறுகுன ஹார்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து நடக்கும். ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மேபி வந்து அது ரைட் வென்ட்ரிகல்ஸா இருக்கலாம், லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸா இருக்கலாம், ஏட்ரியம்ஸா இருக்கலாம். சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து நடக்கும். ஸோ அதுதான் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, கரெக்ட் எக்ஸாக்ட் டெஃபினிஷன் இதுதான். ஹார்ட் unable to pump and provide an adequate blood supply to meet an blood oxygen level, body oxygen demand. அதாவது நம்ம ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போதுமான அளவு வந்து பிளட் வந்து சப்ளை பண்ணாது. எதுக்கு அப்படின்னா பாடிக்கு வந்து சப்ளை பண்ணாது. பாடிக்கு வந்து குறிப்பிட்ட ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஆக்சிஜன் பாடிக்கு எந்த இடத்துல இருந்து பிளட் போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரைட் எட்ரிகல்ஸ்ல இருந்து வரும். எந்த இடத்துல இருந்து போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து போகும். சோ இந்த இடத்துல இருந்து சரியா இந்த பாடிக்கு ஆக்சிஜனுக்காக போகல அப்படின்னா, பிளட் வந்து ஃபுல்லா சப்ளை ஆக முடியல அப்படின்னா நமக்கு வந்து கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுதுல, அது டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அது குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கார்டியாக் அவுட்புட் வந்து குறையும். சோ அப்ப நமக்கு கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஹார்ட் ஃபெயிலியர் வந்து எந்த இடத்துல நடக்கலாம்னா, லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்ல வந்து நடக்கலாம். லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்ல நடந்துச்சு அப்படின்னா அதால கம்ப்ளீட்டா பிளட்ட வந்து பம்ப் பண்ண முடியாது பாடிக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இதுதான் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பாடிக்கு வந்து பிளட் வந்து சப்ளை பண்ணும். சோ இது மட்டும் சரியா கான்ட்ராக்ஷன் நடக்கல, சரியா கான்ட்ராக்ட் ஆகல, சிஸ்டோல் நடக்கல அப்படின்னா பாடிக்கு வந்து பிளட் வந்து சரியா வந்து போய் சேரல அப்படி சொல்லி அர்த்தம். சோ லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் தான் வந்து மிகப்பெரிய பார்ட் வந்து இருக்கு. ஓகே, இதுல வந்து எஜெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் வந்து சொல்லுவேன். எஜெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளட் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து வெளியே தள்ளும்ல, அந்த அமௌண்ட் வந்து தான் எஜெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டர்னு சொல்லிட்டு எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நார்மல் எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 55 to 65 வந்து இருக்கும். 55 to 65% பிளட் வந்து வெளியே தள்ளிடும். மீதி இருக்கிற பிளட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லயே லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்லயே ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் பிளட் வந்ததுக்கு அப்புறம் அதை பம்ப் பண்ணும்போது அதையும் சேர்த்து வந்து வெளியே வந்து பம்ப் பண்ணிடும். சோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுலயே ரிமைனிங் வந்து வச்சுக்கும். இதே குரோனிக் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து எங்களோட எஜெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும்னா 40 விட கம்மியா வந்து இருக்கும். நான் உங்களுக்கு இங்க ஈஸியா ஒரு கிராஃப்ல வந்து சொல்லியிருப்பேன். நார்மல் வந்து 50 to 70 வந்து இருக்கும். பார்டர் லைன் வந்து 40 to 50. 40யோட கம்மியாச்சு அப்படின்னா ஒரு சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் வந்ததா வந்து அர்த்தம். ஓகே, இப்போ வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து பார்த்தலாம். கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னா, மூணா வந்து கிளாசிஃபை பண்ணலாம். கார்டியாக் அவுட்புட் வச்சு, பொசிஷன் வச்சு, டிஸ்ஃபங்க்ஷன் வச்சு. இதுல மெயினா இந்த டிஸ்ஃபங்க்ஷன்ல இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா மெயின் சிஸ்டோலிக் ஃபெயிலியர், டயஸ்டோலிக் ஃபெயிலியர். இது ரெண்டு ஃபெயிலியரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் தான். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அடுத்து பொசிஷன் ஆஃப் ஹார்ட்டோட பொசிஷன் வச்சு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரைட், இது வந்து லெஃப்ட். இப்ப ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கனெக்ஷன் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளட்ல வந்து பாடியில இருந்து பிளட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஏட்ரிகல்ஸ்க்கு வருது. அதே லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து பாடிக்கு வந்து பிளட் போகுது. சோ இதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி கனெக்ஷன் இருக்கு. சோ அதனால எந்த லெஃப்ட் சைட்ல வந்து கார்டியாக் ஃபெயிலியர் இருந்தாலும், ரைட் சைட்ல கார்டியாக் ஃபெயிலியர் இருந்தாலும் இன்னொரு சைடையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, பை வென்ட்ரிகுலர் கார்டியாக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சொல்லலாம். பை வென்ட்ரிகுலர் கார்டியாக் ஃபெயிலியர்னா இந்த கார்டியாக் ஃபெயிலியர் தான். இப்போ வந்து இதோட டெஃபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ஜெனரல் டேர்ம்ஸா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க வந்து ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க, புரிஞ்சிடும். இப்போ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எப்படி வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் கார்டியாக் அவுட்புட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துருக்கும். கார்டியாக் அவுட்புட்னா என்னன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வெளியேற்றுதோ அதுதான் கார்டியாக் அவுட்புட்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா ஹார்ட் ரேட் இன்டூ ஸ்டோக் வால்யூத்தை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஹார்ட் ரேட்னா பீட்ஸ் இன் மினிட், ஸ்டோக் வால்யூம்னா வால்யூம் வந்து ஒரு பீட்டுக்கு வந்து எவ்வளவு வால்யூம் ஆஃப் பிளட் வந்து வெளியே தள்ளுது அப்படிங்கிறது. பீட்ஸ் வந்து 70 பீட்ஸ், வால்யூம் வந்து 70 ml வந்து தள்ளும். இப்ப கார்டியாக் அவுட்புட் எவ்வளவு இருக்கும்னா 4900 மில்லிலிட்டர் பை மினிட். இதை நம்ம எப்படி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா டிவைட் பை 1000 போட்டோம்னா நியர்லி 5 லிட்டர்ஸ் பக்கமா வந்து வந்துடும். சோ இது வந்து நார்மல் கார்டியாக் வந்து கால்குலேட் பண்ணுறது.
இப்போ சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் வந்தா என்ன நடக்கும், டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலா இந்த இடத்துல எவ்வளவு பிளட் இருக்கும் அப்படின்னா டோட்டல் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 110 ml வந்து இருக்கும். அதே 110 ml வந்து இருக்கும். இப்போ ரிமைனிங் ஃபர்ஸ்ட் ஒரு பம்ப் பண்ணும்ல, பம்ப் பண்ண உடனே பிளட் வந்து 70 ml வந்து வெளியே வந்து போயிடும். அது வந்து ஸ்டோக் வால்யூம். ஒரு பம்புக்கு ஒரு பீட்டுக்கு வந்து 70 ml வந்து வெளியே போயிடும். ஸோ அதை நம்ம வந்து எழுதிக்கலாம். மீதி வந்து 40 ml வந்து ரிமைனிங் வந்து இருக்கும். மீதி 40 ml அது இருக்கும். அப்போ வந்து ஸ்டோக் வால்யூம் டிவைட் பை டோட்டல் வால்யூம் பண்ணா நமக்கு எஜெக்ஷன் ஃபேக்டர் வந்து கிடைச்சது. சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் நமக்கு எஜெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும், நார்மல் எஜெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும்னா 64 வந்துருக்கணும். இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க 70 ml வெளியே தள்ளுன்னு சொன்னல, சோ இது வந்து சரியா வந்து பம்ப் ஆகாம, சரியா சிஸ்டோல் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்காம 44 ml தான் வந்து வெளியே தள்ளும். 44 ml தந்துச்சுன்னா 40% ஆயிடும். அப்ப பிலோ 40% இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கு, சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்ப டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து பார்த்தலாம். டோட்டல் வால்யூமே வந்து பாத்தீங்கன்னா அதுல கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த வென்ட்ரிகல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சைஸ் பிக்கரா இருக்கு, எவ்வளவு சின்னதா இருக்கு. சோ வென்ட்ரிகளோட சைஸே கம்மியாயிடும். அப்படி கம்மியாச்சுன்னா ஃபில்லிங் ஆஃப் பிளட்டே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். நார்மலா 110 ml இருக்க வேண்டிய இடத்துல 69 ml தான் வந்து இருக்கும். சோ அப்ப அது பம்ப் பண்ணும் போது ஸ்டோக் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா 44 ml வந்துடும். சோ இப்ப வந்து எஜெக்ஷன் ஃபேக்டர் வந்து நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். நார்மலா அது ஃபில்லிங் பண்ணும், ப்ரீ லோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் வந்து சொல்லுவோம். முன்னாடியே வந்து பிளட் வந்து லோட் ஆகி இருக்கும். சோ அந்த லோடே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியா வந்து இருக்கும். அடுத்து இது வந்து பிராங்க் ஸ்டார்லிங் மெக்கானிசம் அப்படி சொல்லிட்டு ஒரு வகையான மெக்கானிசம் இருக்கு. இது மேக்ஸிமம் இதுல டிஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜீப் படிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன அப்படின்னு இருக்கும் பாத்தீங்கன்னா, எவ்வளவு வென்ட்ரிகல்ஸ்ல வந்து எவ்வளவு லோட் ஆகும் பிளட் அப்படிங்கறத வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிராங்க் ஸ்டார்லிங் மெக்கானிசம் இது வந்து டியூரிங் டயஸ்டோல் அப்ப கார்டியாக் அவுட்புட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மசில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு கிராஃப் வந்து போட்டுட்டு அந்த கிராஃப் வச்சு எப்படி இருக்கும், நமக்கு சிஸ்டோல் இன்க்ரீஸ் ஆக டயஸ்டோல் வந்து எப்படி ஆகும் அப்படி சொல்லிட்டு இந்த நார்மல் கிராஃப் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு நான் இவ்வளவு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து நான் ட்ரக்ஸ்க்கு வந்து போயிடுறேன். ட்ரக்ஸ் யூசிங் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம்னா, நிறைய ட்ரக்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே மெமரி பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். சோ இப்போ மார்க்கெட்ல என்னென்ன ட்ரக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக மீதி எல்லாம் சைட்ல வந்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் ஏஜென்ட். பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக்கா அப்படின்னா என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இதுக்கு வந்து மீனிங் வந்து இருக்கு, சும்மா இல்ல. பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் ஏஜென்ட் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா 4 வந்து இருக்கு. கார்டியா கிளைகோசைட், பீட்டா அடினர்ஜிக் அகோனிஸ்ட், பாஸ்பேட் டைஎஸ்டர் இன்ஹிபிட்டர், நியூவர் ஐனோட்ரோபிக்ஸ். கார்டியா கிளைகோசைட்ஸ் அப்படின்னா இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா டிஜாக்சின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டாலிஸ் ஃபிளவர்ல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கார்டியாக்கு சடனா நமக்கு வந்து கார்டியாக்கு வந்து வேலை செய்யல, நமக்கு சடனா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துச்சு, இது வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து டிஜிடாக்சினும் வந்து நம்ம வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அதிக சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ யூஸ் பண்றது கிடையாது. அடுத்து பீட்டா அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட். பீட்டா அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட்ல டோபியூட்டமைன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டோபமைன் அண்ட் டோபெக்சமைன் இதுவும் வந்து இருக்கு. அடுத்து பாஸ்பேட் டைஎஸ்டர் இன்ஹிபிட்டர். பாஸ்பேட் டைஎஸ்டர் இன்ஹிபிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் வந்து இருக்கு. நியூயர் ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து இருக்கு. ஓகே, அடுத்து டயூரிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளட் வால்யூம் லெவல்லயே வந்து குறைச்சிடும். அப்படி குறைச்சதுன்னா நமக்கு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து நம்ம ஈஸியா வந்து குறைச்சிடலாம். அது என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரூசிமைட் இப்பயும் நம்ம வந்து மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃப்ரூசிமைட், புட்டரனைட், டாசிமைட், அடுத்து ஹைட்ரோக்ளோரோதையசைடு இதுவும் நம்ம மார்க்கெட்ல வந்து யூஸ் பண்ணி தான் இருக்கும். சோ இது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேசோடைலேட்டர்னா பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் பண்ணிடும். இதுல ஏற்றியல டைலேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரலைசைன்ஸ். அடுத்து வென்ட்ரிகல்ஸ் டைலேட் பண்ணிடும், வீனோ டைலேட்டர். இது என்ன டைலேட்டர் அப்படின்னா ஆர்கானிக் டைலேட்டர்னு சொல்லலாம். அதுல 2 டைலேட்டர் இருக்கு, நைட்ரோகிளிசரின், ஐசோசார்பேட் டைநைட்ரேட். இப்போ வரைக்கும் கூட பிபி பேஷண்ட்டுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க டாக்டர். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் யூஸ் பண்றதோ பார்க்கலாம். ஐசோசார்பேட் டைநைட்ரேட் இது வந்து முக்கியமானது. அடுத்து போத் ஏட்ரியல் அண்ட் வென்ட்ரிகல் இது ரெண்டுத்தையும் டைலேட் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப்டோப்ரில், எனலாப்ரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் சோடியம் நைட்ரோபியூசைடு இதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாராசோயின் இதெல்லாம் வந்து இருக்கு. அடுத்து அதர் சில வேற என்னென்னலாம் இருக்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னா பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ், இந்த ப்ரோபனோலால், அட்டினோலால் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட்டினோலால் பிபி பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நியூயர் ஏஜென்ட்டா சில 4 ஏஜென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நீங்க இம்பார்ட்டன்டா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டா படிச்சுட்டே இருந்தா நமக்கு ஈஸியா வந்து மெமரிஸ் வந்து பண்ணிடலாம்.
இதை வந்து ஒவ்வொரு ட்ரக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ரக் எக்ஸ்பிளைன் பண்ணா வீடியோ லென்த்தா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஜாக்சின் பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிஜாக்சின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கார்டியோ கிளைகோசைடு. ஓகேவா? இப்ப வந்து கார்டியாக் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் வந்து சடனா வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா இந்த இதுல என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நடுவில் வந்து சொல்றேன். ஓகே, இப்போ பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக். பாசிட்டிவ் அப்படின்னா என்னன்னா இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்க்ரீஸ் பண்ணும். எது இன்க்ரீஸ் பண்ணும்னா ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹார்ட் எடுத்துக்கிட்டோம். ஹார்ட் வந்து சரியா அந்த பிளட்டை வந்து பாடிக்கு பம்ப் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த ஹார்ட் வென்ட்ரிகல்ஸ் வந்து நல்ல ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா பாடிக்கு வந்து நிறைய வந்து பிளட் வந்து போகும். ஸோ அப்படி பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோர் பிளட் வந்து பாத்தீங்கன்னா பம்ப் அவுட் ஆகும். எப்போ வந்து இந்த பேஷண்ட் வந்து இந்த டயூரிட்டிக்ஸ் அப்புறம் இந்த ஏசிஹெச் இன்ஹிபிட்டர் யூஸ் பண்ணலையோ அப்போதான் நம்ம வந்து டிஜிடாக்சின் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு பேஷண்ட் வந்த உடனே நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா டயூரிட்டிக்ஸ் தான் கொடுப்போம். டயூரிட்டிக்ஸ்ல ஃப்ரூசமைட் ஹைட்ரோகுளோரோதையசைட் இந்த ட்ரக் தான் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஐவில வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணிட்டு அடுத்து வேற என்ன கொடுப்போம் அப்படின்னா ஏசிஹெச் இன்ஹிபிட்டர். ஏசிஹெச் இன்ஹிபிட்டர்னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர். இதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இதுல எனலாரப்பில் வந்து இருக்கும் நம்ம மெடிசன்ல. சோ இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்போம். டயூரிட்டிக்ஸ் கொடுத்தா பிளட் வால்யூம் வந்து குறைஞ்சிருமா. அப்புறமேட்டு ஏசிஹெச் இன்ஹிபிட்டர் கொடுத்தோம்னா நமக்கு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து க்யூர் பண்ணிடலாம். இது ரெண்டுமே ஒர்க் ஆகல அப்படின்னா மட்டும்தான் நம்ம டிஜிடாக்சின் வந்து கொடுக்க போவோம். பட் இதுவும் நம்ம வந்து கொடுப்போம். இதையே வந்து நம்ம எடுத்த உடனே கொடுக்கல அப்படின்னா அது பின்னாடி வரும். அதோட ஆஃப் பயோ அவைலபிலிட்டி இதெல்லாம் வந்து வரும். அதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிடாக்சின் என்ன அப்படி சொல்லி இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ கண்டுபிடிச்சோம்னா கார்டியாக் ஃபெயிலியர் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் யூஸ் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சோம்னா 1930 தான் வந்து கண்டுபிடிச்சோம். இது எதுல இருந்து எடுத்தோம்னா டிஜிட்டாலிஸ் பர்பியூரல் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர் ஃபிளவர் வர ஒரு ஃபிளவரிங் பிளான்ட் இருக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டிஜிட்டாலிஸ் பர்பியூரல் அதுல இருந்தா கண்டுபிடிச்சோம். இது எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் பாருங்க. இது வந்து நார்மலா வந்து நம்ம கார்டியாக் செல்லுல நடக்கிற ஃபங்க்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா 3 சோடியம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு 2 பொட்டாசியம் வந்து உள்ள வந்துடும். 3 சோடியம் வெளியே போயிட்டு 2 பொட்டாசியம் உள்ள வந்துடும். அப்படி வெளியே போன சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கிற கால்சியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு போயிடும். வெளியே கொண்டு போயிட்டு அந்த சோடியம் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பேக் உள்ள வந்துடும். சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ நம்ம டிஜிடாக்சின் வந்து கொடுக்கணும். டிஜிடாக்சின் கொடுத்த ஒட்டி நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பம்ப் இருக்குல்ல சோடியம் பொட்டாசியம் பம்ப், இந்த பம்ப் வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். இந்த பம்ப் இன்ஹிபிட் பண்ணிட்டு என்ன நடக்கும், உள்ள இருந்து சோடியம் வெளியே போகும்னு சொல்லல. சோ அந்த சோடியம் வந்து வெளியவே வராது. வெளியே இருக்க பொட்டாசியம் அப்படியே வெளியே தான் இருக்கும். இந்த சோடியம் வெளியே வந்தாதானே மறுபடியும் உள்ள போயிட்டு அங்க இருக்க கால்சியம் வெளியே கொண்டு வரதுக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்சியமும் வெளியே வராது. சோ அங்கேயே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஸ்காரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். அதுல போயிட்டு பைண்ட் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைண்டிங் வந்து தெரியும். அப்படி போயிட்டு இந்த கால்சியம் பைண்ட் ஆகி கான்ட்ராக்ஷனும் உருவாகும். அப்படி கான்ட்ராக்ட் ஆகும் போதுதான் நம்ம இந்த வென்ட்ரிகல்ஸ் இருக்குல்ல, இந்த வென்ட்ரிகல்ஸ்ல இருக்க இந்த ஸ்கார்னோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இங்க இருக்கும். இது கான்ட்ராக்ட் ஆகி லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் நல்லா பம்ப் அவுட் ஆகி நிறைய பிளட் வந்து வெளியே கொண்டு வருது. ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இப்படிதான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நான் ஒன்ஸ் அகைன் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப் இதை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். இன்ஹிபிட் பண்ணிட்டா உள்ள இருக்க சோடியம் வெளியே வரவே முடியாது. இது வெளியே வந்தாதான் பாத்தீங்கன்னா இந்த பம்பை ஆக்டிவேட் பண்ணி உள்ள சோடியம் போயிட்டு கால்சியமும் வெளியே கொண்டு வர முடியும். சோ இப்ப கால்சியமும் வெளியே வராது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்காரோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல பைண்ட் ஆகிட்டு கான்ட்ராக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டிஜாக்சின் அப்படிங்கிற ட்ரக் வந்து போய் இதை வந்து பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ணும்போது இதை நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வேர்டிங்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து கார்டியாக் மயோசைட்ஸ்ல இருக்குல்ல, சோ அதை போய் இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட் பண்ணா என்ன நடக்கும், உள்ள வந்து சோடியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ராசெல்லுலர் சோடியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ணும்போது. சோ வந்து உள்ள இருக்க கால்சியம் லெவல் வந்து வெளியே வர முடியாது, எக்ஸிக்யூட் ஆக முடியாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நிறைய பில்டப் ஆகும் செல்லுக்குள்ள. இது என்ன பண்ணும், இந்த கால்சியம் வந்து ஸ்கார்னோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வந்து உள்ள போகும். அப்படி போகும்போது இன்க்ரீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து டிஜாக்சினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து சொல்லிடுறேன்.
pharmacological action cardiacல என்ன பண்ணும்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும், கார்டியோடானிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஹார்ட் ரேட்டை வந்து குறைச்சி விட்டுரும். கிட்னியில் என்ன பண்ணும் அப்படின்னா டயூரிட்டிக்ஸ் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டயூரிட்டிக்ஸ் எஃபெக்ட் பண்ணுவோம், ஏன்னா கிட்னிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் வந்து இருக்கும்ல. ஸோ இந்த ரீனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீனலே சோடியம் உள்ள போயிட்டு பொட்டாசியம் உள்ள வரும். ஸோ அங்கேயே போயிட்டு அஃபெக்ட் பண்ணிடும். அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது டயூரிட்டிஸ் பண்ணும்போது உள்ள இருக்க நீர் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ ஒடிமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து சிஎன்எஸ்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும்னா கீமோ ரிசெப்டார் சிடிஎஸ் சொல்லுவோம். அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படி ஸ்டிமுலேட் ஆகும்போது நமக்கு நாசியா வாமிட்டிங்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பார்மகோகைனெடிக்ஸ் அப்சார்ப்ஷன் எங்க அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்னா ஓரலாவும் அப்சார்ப் பண்ணிக்கலாம், ஐவிலையும் வந்து அப்சார்ப் பண்ணிக்கலாம். ஓரல் அப்சார்ப் பண்ணும்போது ஸ்டொமக்ல அப்சார்ப்ஷன் நடந்துடும். ஒருவேளை ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா டிலே ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. பயோ அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்னா 40 to 60% வந்து இருக்கும். ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோ அவைலபிலிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து சேஃப்டி மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ அதனால இதோட பிளாஸ்மா புரோட்டீன் பைண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 25% தான் இருக்கும். ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 to 30 minutes ஆகும். இதோட டி ஆஃப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 40 to 48 hours. எப்படி எக்ஸ்கிரீட் ஆகும்னா ரீனல் வழியா எக்ஸ்கிரீட் ஆயிடும். இந்த டிஜிடாக்சின் இதுக்கு வந்து எதுக்குள்ள யூஸ் பண்ணா இப்ப சொன்ன மாதிரி கார்டியாக் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல கார்டியாக் அரித்மியாசிஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டு அரித்மியாசிஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஏட்ரியல் ஃபிளட்டர், இந்த 2 அரித்மியாசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இதோட ஏடிஆர் வந்து சொல்றேன், அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட். மேலேயே சொன்ன மாதிரி கீமோ ரிசெப்டார் ட்ரிகர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிதா, ஸோ நாசியா வாமிட்டிங் ப்ரொடியூஸ் பண்ணுது. இல்ல நியூரோ டாக்ஸிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நியூரோல டாக்ஸிசிட்டி பண்றதுனால நமக்கு என்ன நடக்கும்? வெர்டிகோ, பிளர்ட் விஷன், ஹல்லுசினேஷன், கன்ஃபியூஷன் இதெல்லாம் வந்து நடக்கும். இல்லைன்னா ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். ஹைப்போகிளைசீமியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னல இந்த பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ணிடுமா. ஸோ சோடியம் வெளியவே வராது. சோடியம் வெளியே வராட்டி இங்க வந்து பொட்டாசியம் அப்படியே தானே இருக்கும். இந்த சோடியம் வெளியே வந்து உள்ள போய் தானே கால்சியம் வெளியே கொட்டுறோம். ஸோ இந்த பொட்டாசியம் அப்படியே இருக்கும். ஸோ அப்ப பொட்டாசியம் வெளியே அதிகமா இருக்கு. ஸோ அதுதான் வந்து அதிகமா இருக்கனால ஹைப்போ கிளைசீமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா பொட்டாசியம் மேக்ஸ் டிக்ரீஸ் பைண்டிங் டு த கார்டியாக் கிளைகோசைட். இந்த கார்டியாக் கிளைகோசைட் இந்த டிஜிடாக்சின் தானே போயிட்டு இந்த இடத்துல பைண்ட் ஆகி இந்த பம்பை இன்ஹிபிட் பண்ணிடும். ஆனா இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும்? இந்த டிஜிடாக்சின் இங்க பைண்ட் ஆக விடாம தடுத்துரும் ஒரு பிளாக்கா வந்து இருக்கும். சோ அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க, கார்டியாக் கிளைகோசைட் டு என்ஏ பம்ப்ல வந்து தடுக்கிறதுக்கு வந்து பிளாக்கா இருக்கும். அதை ஹைப்போகிளைசீமியா அப்படி சொல்லிடுறோம். இந்த மாதிரி வந்து நம்ம டிஜிடாக்சின் அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா FBI ஆன்டிபாடிஸ் வந்து கொடுத்துட்டு அந்த டாக்ஸிசிட்டியை வந்து நம்ம ஈஸியா வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம் இந்த டிஜிட்டாலிஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்க டவுட்டை வந்து கிளியர் பண்றேன். உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா லைக் போடுங்க. இன்னும் நிறைய செப்பரேட் வீடியோல பிரீஃபா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.